நாங்க வேதத்தை தியானிக்கணும், ஜெபிக்கணும், ஜெபத்துல பங்கு பெறணும். ஆண்டவரே, சபைக்கு செல்லணும், மற்ற காரியங்கள்ல உம்மோடு கூட நெருங்கி நடக்கணும், மற்ற காரியங்களை ஒரு விடுதலையை அனுபவிக்கிற ஒரு ஆண்டாக தேவன் இந்த ஆண்டை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்காக நன்றி. அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. என்னோடும் எங்களோடும் கூட நீங்க பேசுங்க, எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். ஹalleluya. 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 சந்தோஷமா இருக்கிறீங்களா? தேவன் நம்மோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஹalleluya. விடுதலையின் ஆண்டு. ஹalleluya. ஆமா, நம்ம இழந்து ஹalleluya. போன காரியங்களை ஒரு பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆண்டாக தேவன் நமக்கு இதை ஆசீர்வதித்து தர சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவருடைய சித்தம் என்னமோ அதுதான். நல்லா புரிந்து கொள்ளணும். கர்த்தர் எப்போதுமே நமக்காக நல்ல நோக்கங்களை, நல்ல காரியங்களை, நல்ல சித்தத்தை வைத்திருக்கிறவராய் இருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? அதை நமக்கு என்ன வச்சிருக்கிறாருங்கிறதே புரிந்து கொள்ளாம போயிடக்கூடாது. அதற்குள்ள பிரகாசம் உரிய கண்களை நமக்கு கொடுக்கும்படியாக தேவனிடத்துல கேட்கணும். ஆண்டவரே, என்ன பாருங்க, ஒருவேளை கண் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, ஆனால் அவைகளை உங்களுக்கு ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya. ஆமா, நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா நமக்கு தெரியறது இல்லை. நிறைய பேருக்கு ஆண்டவருடைய சித்தம் என்ன, தீர்மானம் என்ன, அப்படி சித்தம்னா நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதை குறித்து நம்ம பார்ப்போம். தேவன் நமக்கு நல்ல காரியங்களை, நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார். அதை புரிந்தவர்களாக நம்ம செயல்படணும். நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்கள்ல புதிதாக சிலர் வந்திருந்தீங்கன்னா உங்களை நான் வரவேற்கிறேன். தொடர்ந்து வாங்க. தேவன் உங்களை நேசிக்கிறார். ஹalleluya. ஏதோ எதர்ச்சியாக வந்தோன்னு நம்ம நினைக்க கூடாது. கர்த்தர் நம்மை இந்த நாட்கள்ல, இந்த கடைசி நாட்கள்ல நம்ம எடுப்பித்து கட்டுகிறவராய் இருக்கிறார். நம்மை ஆசீர்வதித்து நம்மை ஒரு ஆசீர்வாதமான வாய்க்காலாக, அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள சாட்சிகளாக நிறுத்துவது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஹalleluya. ஹalleluya. கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு பிரயோஜனமற்ற வாழ்க்கை அல்ல, ஏதோ ஒரு வாழ்க்கை அல்ல. அது ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு மேலான ஒரு வாழ்க்கை. அது ஒரு மேலான அழைப்பு, மேலான திட்டம், நல்ல திட்டம். உங்க குடும்பம், நாம, நம்மளுடைய பிள்ளைகள், நம்ம எல்லாமே, நம்மளுடைய காரியங்கள், நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாமே தேவன் பாருங்க நோக்கத்தோடு கூட ஒரு எண்ணத்தோட தான் கொடுக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்களை கொண்டு தேவன் பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. ஒரே மாதிரி இல்ல, ஆனா தேவன் ஒவ்வொருவரையும் முக்கியமாக பார்க்கிறார். என்னைக்குமே அப்படிப்பட்ட எண்ணங்களை விட்டுவிட வேண்டும். ஹalleluya. நம்ம அதை குறிச்சுதான் தியானிச்சுட்டு இருக்கிறோம். நமக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு நிறைய அதிருப்தி, தேவன் மேல ஒரு அதிருப்தி. இல்ல சிஸ்டர், உங்களுக்கு தெரியாது ஆண்டவருக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன், கடவுளுக்கு என்ன பிடிக்கல. பாருங்க, அவங்களெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், இவங்களை என்ன ஆசீர்வதிக்கலையே, நான் என் வாழ்க்கை நல்லா இல்லையே, என் வாழ்க்கை ஒரு மாதிரி சீரழிஞ்சுதானே இருக்கு எனக்குள்ளாக. பாருங்க, இப்படி எல்லாருமே நான் சொல்லணும்னா யாருமே இதுக்கு விதிவிலக்கல்ல, இப்படி நம்ம நினைத்திருப்போம். ஹalleluya. ஆமா, இப்படி எல்லாம். ஏன்னா சில கடினமான சூழ்நிலைகள், சில மோசமான சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில நடக்கும் பொழுது திடீர்னு நமக்குள்ளாக கேள்விகள், நமக்குள்ளாக குழப்பங்கள், நமக்குள்ளாக இப்படிப்பட்ட எண்ணங்கள். கடவுள் உண்மையிலே இருக்கிறாரா? கடவுள் இருக்கிறாரா? கடவுள்னு ஒருத்தர் இருந்தா ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள்? அப்படியே கடவுள் இருந்தாலும் நமக்கு நம்மள ஒருவேளை நேசிக்கலையோ, என்ன ஒருவேளை நேசிக்கலையோ, என்னை அவருக்கு பிடிக்கலையோ, நான் அவருக்கு முக்கியம் இல்லையோ, என் குடும்பம் அவருக்கு முக்கியம் இல்லையோ, இப்படி பல கேள்விகள். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய எதிர்காலம், என் பிள்ளைங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கலையோ, ஒருவேளை நாங்க அவருக்கு பிடிக்காத மாதிரி இருக்கிறோமோ, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல விதத்திலும் குழப்பங்களும் கண்ணீர்களும், பல விதத்திலும் ஆண்டவர் மீதான கேள்விகள், ஆண்டவரை குறித்ததான ஒரு அதிருப்தி, கடவுளை குறித்ததான ஒரு தூரம், கடவுளோடு கூட ஒரு நெருங்கின ஒரு காரியம் இல்லாதபடிக்கு கடவுளோடு கூட ஒரு தூரமான ஒரு உறவு. அவர் இன்னும் சிலருக்கு வேற எப்படின்னா, ஐயோ கிறிஸ்தவ வாழ்க்கைனாவே சிலர் பார்த்திருக்கிறீங்களா, பயம். நம்ம ஆண்டவர் கிட்ட வந்துட்டோம்னா என்ன ஆயிரும்? பிரச்சனை வந்துரும், போராட்டம் வந்துரும். ஆண்டவரோடு கூட நெருங்கி இருந்தோம்னா நமக்கு அந்த வாழ்க்கை பயங்கரமா தான் இருக்கும். அதனால ஒரு டிஸ்டன்ஸாவே இருந்துக்கலாம். எதுக்கு இந்த வீணான வம்பு? நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்வுனா ஒரு போராட்டம். கேட்டிருக்கீங்களா? பாருங்க, இப்படி
நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், நிறைய காரியங்கள். ஏன்னா கடவுள்கிட்ட வந்துட்டா போராட்டம், கடவுள்கிட்ட வந்துட்டா ஒரு பயம், கடவுள் ஏதாவது ஒண்ணு, ஆமா இப்படியெல்லாம் நிறைய கடவுள் நம்மள கிட்ட வந்துட்டா ஒரு அதெல்லாம் நம்மளால ஃபேஸ் பண்ண முடியாது. நமக்கெல்லாம் அதெல்லாம் சரி வராது. கொஞ்சம் டிஸ்டன்ஸா இருந்துக்குவோம். ஏதோ போறோமா, வரோமா அப்படி இருந்துக்குவோம். இப்படி பல வகையிலும் பல காரியங்கள், பல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். பாருங்க, இது எல்லாமே நீங்க நல்லா கவனிக்கணும். நம்ம ஏன் அப்படின்னா, அந்த வெளிச்சம் இல்லாததுனால தான். ஆனா வேதம் சொல்லுகிறது, தேவனோடு கூட இருந்தால், தேவனுடைய அது ஒரு பாதுகாப்பு. நம்ம கர்த்தருக்குள்ள இருந்தா, அவர் நமக்கு மறைவிடமாக, உறைவிடமாக, ஆபத்துக்கள் அணுகாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? கடவுள்கிட்ட நெருங்க, 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 ஆமா பெரிய போராட்டம், பெரிய பிரச்சனை இருக்கலாம். சில வேளைகள்ல சத்துரு என்ன பண்ணலாம்? எதிர்த்து வரலாம். ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கும் பொழுது, நமக்கு அப்படிப்பட்ட சில காரியங்கள் அப்படி மாரி இருக்கலாம். ஆனா அது நம்ம பயப்படக்கூடாது. ஹalleluya. ஆமா, நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா, என்ன வேதம் சொல்லுகிறது என்று சொன்னா, பிசாசானவன் தோற்று போனவன். ஹalleluya. ஹalleluya. Hallelujah. இந்த அறியாமையினால தான் நம்ம பயந்துட்டே இருக்க வேண்டியதா. அவன் தோத்து போயிட்டான். அவன தலைய சிலுவையில ஆண்டவர் நசுக்கிட்டாரு. அவனுடைய எல்லாத்தையும் உரிந்து கொண்டார்ன்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆனா கூட நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகள் இன்னைக்கு பயம் நிறைந்து, அதிருப்தி நிறைந்து, ஒரு மாதிரியான சூழ்நிலையில புலம்பலோடும் கூட, அங்கலாய்ப்பும் கூட, ஒரு சந்தோஷம் இல்லாம, சமாதானம் இல்லாம, ஒரு நிம்மதி இல்லாம, இப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னா, ஒன் அண்ட் ஒன்லி திங், நீங்க நினைக்கிற மாரி அவனுக்கு ஏதோ பெரிய சக்தி இருக்கு சிஸ்டர். அதனால தான் சிஸ்டர். அவன் பயங்கர ஆளு. அவன் பயங்கரமான ஆளு. அவன்கிட்ட எல்லா கண்ட்ரோலும், அவன் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறான். அதனால நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இதெல்லாம் பாருங்க இப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மை என்ன? உண்மை என்ன? பிசாசானவன் தோற்று போனவன். சிலுவையில அவன் தலை நசுக்கிட்டார். நாம வெற்றி சிறக்க பிறந்தவர்கள். ஹalleluya. ஹalleluya. ஆமா, எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரா? அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. அவர் மரணத்தையும் ஜெயமாக எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? எல்லாற்றிலும் வெற்றி பெற்று விட்டார். போராட்டம் இருக்கலாம். ஆனா வெற்றி நமக்கு தான். ஹalleluya. ஹalleluya. புரிஞ்சுக்கிறீங்களா? வெற்றி நமக்கு தான். அவர் ஏதாவது இனிமே செய்யறதுக்கு இருக்கான்னு கேட்டா, இல்ல எல்லாமே செய்து முடிச்சுட்டு தான் போய் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அதனால இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு ரெஸ்ட்ல தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். அத பண்ணணும், இத பண்ணணும், இப்படி பண்ண அப்படி இல்ல. ஆண்டவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. அத நான் நம்புறேன்னு சொல்லி தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஒரு இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கை. ஒரு அமைதியான, ஒரு நிம்மதியான, ஒரு நம்பிக்கையான, யூ ஹேவ் a hope. யூ ஹேவ் a hope. நமக்கு ஒரு திட நம்பிக்கை உண்டு. எப்பேற்பட்ட புயல் அடித்தாலும், மழையே முன்பாக நின்னாலும், ஒரு அலை வந்தாலும், நமக்கு ஒரு ஹோப் இருக்கு. என் கர்த்தரோட கரத்துல தானே இருக்கிறேன், என் ஆண்டவர் இருக்கிறார், அப்புறம் ஏன் நான் அசையணும்? அது அசையாது. ஹalleluya. அது அசையாது. அப்ப பாருங்க, இது எல்லாம் நமக்கு ஏன் புரியல அப்படின்னா, இந்த இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு ஏன் புரியலன்னா, தேவனுடைய அன்பை குறித்ததான புரிதல் நமக்கு இல்லாததுனால தான் நமக்கு இந்த காரியங்கள் எல்லாம் புரிய மாட்டேங்குது. அந்த தேவனுடைய அன்பு, நானு சிலர் புதுசா வந்திருக்கிறீங்க இன்னைக்கு, உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். அந்த ரெக்கார்டிங் இருந்தா அத நீங்க கேளுங்க. நம்ம அன்பை குறித்து தியானிச்சுட்டு இருக்கிறோம். அன்பு ஏன் சிஸ்டர், எனக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் போராட்டங்களையும் இந்த அன்பை குறிச்சு நான் ஏன் நான் இதை கேட்டு எனக்கு என்ன ஆக போகுதுன்னு நினைச்சீங்கன்னா, அன்புதான் எல்லாத்துக்குமே என்ன சொல்றது? அன்பு, விசுவாசம், நம்பிக்கை. கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படையே இது 3 தான். அதுவும் அன்பு ஒரு காலம் ஒழியாது என்று சொல்லி நம்ம கடந்த வாரத்திலே நம்ம பார்த்துட்டோம். ஏன் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும், நம்மளுடைய இப்படிப்பட்ட அங்கலாய்ப்பு, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாத்துக்குமே ஆணி வேறா என்ன இருக்குது அப்படின்னா, we don't have understanding about God's love. ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ளாததுனால தான் நம்ம பாதுகாப்பற்றவர்களா உணர்றோம். ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ளாததுனால தான் நம்ம பயம் நிறைந்தவர்களா இருக்கிறோம். ஆண்டவருடைய அன்பை நாம சரியா விளங்கி கொள்ளாததுனால தான் நமக்கு ஒரு மாதிரி ஒரு 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 படபடப்பு, ஒரு விதமான சூழ்நிலையை கண்டா பயம், நம்பிக்கை இல்ல, ஒரு ஒரு காரியம் எதையுமே நமக்கு ஒரு 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 மாதிரி நம்ம இருக்கிறது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா, இந்த அன்பா இருக்குது.
அப்ப மற்றவர்களோடையும் நம்மால சரியா இருக்க முடியாததுக்கு காரணம் இந்த அன்பு. பிரச்சனை, போராட்டம், சில தீய செயல்கள் எல்லாத்துக்குமே காரணம் என்னவா இருக்கு? இந்த அன்பு அடித்தளமாக இருக்கிறதுனால, இந்த அன்பு பேஸ்மெண்டா இருக்கிறதுனால, நமக்கு பாருங்க இதை குறித்த புரிதல் நமக்கு வரும்பொழுது நான் சொல்றது போல உற்சாகப்படுத்தலாம். இப்ப வொர்ஷிப் டைம்ல கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். ப்ராஃபெட்டிக்கா சில காரியங்கள பேசுறார். ஆனா பாருங்க, அது உங்களுக்கு அந்த நேரத்துக்கு ஒரு விடுதலைய குடுத்து, ஆண்டவர் பயங்கரமா பேசுறாரு. உங்களுக்கு விடுதலை. திரும்பவும் நீங்க என்ன பண்றீங்க? ஒரு பிரச்சனை சந்திச்ச உடனே சோர்ந்து போறீங்க. அப்படி இல்லாதபடிக்கு, நம்ம என்ன பண்ணணும்? வேதத்தை வாசித்ததுக்கு மூல காரணம் என்ன? அந்த ரூட்ல நம்ம பலப்படுகிறவர்களா இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா ஆண்டவர் விடுதலையை கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார். ஆனா பால் உண்ணுகிறவர்களாகவே நம்ம இருந்து விடக்கூடாது. காலத்தின் படி பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு நாம் தெரிந்து கொள்ள கொள்ள பாருங்க, நீங்களும் விடுதலை அடைந்து மற்றவர்களுக்கும் உங்களை பிரயோஜனம் உள்ள சாட்சிகளாக கர்த்தர் நிறுத்துவார் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் கடந்த வாரத்தை குறித்து நான் எடுத்தேன்னா திரும்ப டைம் போயிடும். அதனால நான் ஆண்டவருடைய அன்பை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஹalleluya, ஹalleluya. இருக்கிறீங்களா? ஹalleluya. ஹalleluya. கிறிஸ்டியன் லைஃப்னா அப்ப எப்படி இருக்கணும்? தைரியம் நிறைந்த வாழ்வாக, உற்சாகம் நிறைந்த வாழ்வாக, ஒரு நம்பிக்கை நிறைந்த வாழ்வாக, எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் மேற்கொள்ளுகிற ஒரு 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 நபர்களாக, நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறான் என்று சொன்னது போல நம்பிக்கை நிறைந்தவர்களாக, ஒரு நல்ல ரோல் மாடல்ஸாக, நல்ல மனிதர்களாக, ஒரு சமுதாயத்துக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக, குடும்பத்துல எல்லாம் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக, அந்த 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 ஒரு எங்க இருந்தாலும் ஒரு ஆசீர்வாதமான வாய்க்கால்களாக நம்ம இருக்கும்படியாக நம்ம தேவன் நம்மை அழைத்து வைத்திருக்கிறார். பாருங்க, அப்ப நமக்குள்ளேயே அவ்வளவு பிரச்சனைகள். ஏன் அப்படின்னா, ஆண்டவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ளாததுனால தான் பிரியமான தேவஜனமே. ஹalleluya, ஹalleluya. பாருங்க, ஹalleluya. அப்ப பாருங்க, இந்த இந்த அன்பு ஏன் முக்கியம்னு சொல்லி பாருங்க. இந்த அன்பை குறித்து நம்ம ஏன் பார்க்கணும்னா, இட் இஸ் a very nature of God. 1 யோவான் 4:8 வாசிங்க. 1 யோவான் 4:8 வாசிங்களேன். 1 யோவான் 4:8. பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க. சில அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப தேவன்னா ஈக்குவல் டு நீங்க போட்டீங்கன்னா அன்புன்னு போடணும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஃபர்ஸ்ட் இட்ஸ் a very nature of God. வேற எல்லா நேச்சர்ஸும் நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பது ஒரு பெரிய வெளிப்பாடு. அதை நம்ம புரிந்து கொள்ளலன்னா நம்ம we will deviate. கடவுளை ஒரு பயங்கரமானவரா மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறவங்களோட வாழ்க்கையில ஒரு விடுதலை இருக்காது. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஐயோ நான் இதை செய்யணும், அதை செய்யணும், இப்படி செய்யணும். எப்படி பாலை ஊத்தி கூல் பண்ற மாதிரி, ஏதோ நெய்யை ஊத்தி கூல் பண்ணிடலாமா, ஏதோ இதை செஞ்சு தான தர்மத்தை செஞ்சு கூல் பண்ணிடலாமா, அப்படி தவறா புரிஞ்சிட்டு இருப்பாங்க. நான் ஏதோ இதை செஞ்சு சரிப்படுத்திடலாமா, அதை செஞ்சு பாருங்க. ஆண்டவரை நம்ம எதை செஞ்சோம், என்ன நான் இப்படி நடந்து அப்படி நடந்து இதை செஞ்சு அது எதை செஞ்சோம் நான் ஒண்ணும் பண்ணிட முடியாது. ஏன்னா நான் என்ன அப்பேற்பட்ட ஆள்லாம் கிடையாது. நான் செய்யறதுனால எல்லாமே குறையாதான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, லவ் இதுதான் இந்த அன்பு தான் நமக்கு விசுவாசம், நம்பிக்கை, இது எல்லாம் கூட இந்த அன்புனால தான் செயல்லே படும். அன்பை புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம ஆண்டவரை நம்பவே செய்வோம். இல்லைன்னா எப்படி தெரியுமா இருக்கும்? நாளா இந்த அன்பு, ஆண்டவர் அன்பானவர்ன்ற வெளிப்பாடே எனக்கு கிடையாது. சின்னதுல இருந்து நான் சொல்றேன். அது இல்லாதப்ப நான் எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணுவேன்? கடவுளே நான் நல்லா இருக்கணும், எனக்கு எங்க அப்பா அம்மா நல்லா இருக்கணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, எல்லா மனுஷங்களும் நல்லா இருக்கணும், தயவு செஞ்சு உங்க சித்தம் மட்டும் நடந்துடக்கூடாது. ஏன்னா அவர் சித்தம்னா எப்படி நான் நினைச்சுப்பேன், அவர் சித்தம்னா ஐயோ அவர் போட்டு ஏதோ அடிச்சு புடிச்சு உதைச்சு நம்மளை இழுத்து கொண்டு நிறுத்தி, ஆண்டவரே அதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியாது, அப்படிலாம் ஏதாவது ஒண்ணு பண்ணி எங்களை கொண்டு வராதீங்க, ஏதோ மெதுவா சொல்லுங்க ஆண்டவரே, மெதுவா சொன்னீங்கன்னாவே போதும் ஆண்டவரே, எப்படிலாம் ஜெபிச்சிருக்கிறேன். சின்னதுல அவ்வளவு பயமா இருக்கும். கடவுள்னா பயம். நரகத்துல போட்டுறாதீங்க கடவுளே. எனக்கு இன்னமும் என்கிட்ட குறைகள் இருக்கு. ஏன்னா பார்த்தா எப்படி இருக்குது, குறைகள் இருந்துகிட்டே இருக்குது. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஏதாவது ஒரு குறைகள், ஏதாவது ஒரு காரியம். அப்ப எனக்கு உள்ள பயம், ஐயோ இந்த கடவுள் நம்மள எப்ப நரகத்துல போடலான்னு காத்துட்டு இருக்கிறவரா தெரியுறாரு. நான் அப்படிதான் பாக்குறேன். ஐயோ இந்த கடவுள் இன்னைக்கு வந்துட்டீங்கன்னா என்ன நரகத்துல போட்டுருவீங்களே,
இன்னைக்கு என்கிட்ட எங்க அப்பா அம்மாவை எதிர்த்து பேசிட்டேனே, இந்த காரியத்தை பண்ணிட்டேனே, இந்த தவறு என்கிட்ட இருக்கு, என்னால முடியலையே, என்னால மேற்கொள்ள முடியலையே, இந்த காரியங்கள்ல இருந்து என்னால பரிசுத்தமா என்னால வாழவே முடியலையே. ஐயோ, இந்த கடவுள் வந்தாருன்னா என்ன பண்ணிடுவாரு? என்னை நரகத்துல போட்டுருவாரு. ஏன்? எனக்குள்ளாக தேவன் அன்பானவர் என்பதை குறித்ததான வெளிப்பாடு இல்லாம வெறும் பயங்கரமானவரும் தண்டிக்கிறவரும் அப்படிப்பட்ட காரியங்கள் மட்டும் என் மனசுல நிறைஞ்சிருந்தனால ஒரு தூரம். அதனாலதான் புரிஞ்சுக்கணும். அன்புதான் அவரை நம்புறதுக்கும் இப்ப எப்படி தெரியுமா இருக்கு? ஐயோ கடவுளே, என் சித்தம்லாம் வேணவே வேணாம். என் திட்டம் வேணாம். என் பிள்ளைக்காக என் திட்டம் வேணாம். என் எண்ணம் வேணாம். நான் ஒப்பு கொடுத்தே அதாவது அர்ப்பணிச்சு ஜெபிக்கிறதுக்கு கூட பயமா இருக்கும். ஏன்னா கடவுள்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு பயங்கரமானவர், ஒரு மாரியான தேவன். ஏன்னா பழைய ஏற்பாட்டுல தீர்க்க தரிசன புஸ்தகம்லாம் வாசிச்சாவே பயமா இருக்கும். இந்த அன்புங்கிற இந்த கண்ணாடிய போட்டுக்கிட்டு நம்ம படிக்கலன்னா, இந்த தேவனுடைய மீட்புங்கிற இந்த கண்ணாடிய போட்டுக்கிட்டு நம்ம படிக்கலன்னா, நம்ம பழைய ஏற்பாடு பயங்கரமானதா இருக்கிற மாதிரி இருக்கு நமக்கு. இந்த கடவுள் எப்படிப்பட்டவர் அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கு. ஆனா பாருங்க, இந்த தேவன் நல்லவர். ஹalleluya. எல்லாரும் மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க, கடவுள் நல்லவர். இந்த தேவன் நல்லவர். கடவுள் சொல்லுங்க, நல்லவர். தேவன் நல்லவர். நல்லவர். ஹalleluya. தேவன் நல்லவர். தேவன் நல்லவர். 1 யோவான் சரி, அதுக்கு முன்பாக நம்ம வாசிப்போம். இந்த வெற்றியான வாழ்வுக்கு தேவ அன்புதான் அஸ்திபாரம்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, உங்களுக்கு நீங்க கேட்கிற செழிப்பா இருக்கலாம், உங்களுக்கான பொருளாதார ரீதியான செழிப்பா இருக்கலாம், ஆத்தும ரீதியான செழிப்பா இருக்கலாம், ஆவி எல்லாமே பாருங்க, அதுக்கு அடிப்படை என்ன அப்படின்னா, ஆண்டவர் அன்பா இருக்கிற நீங்க புரிஞ்சுக்கிட்டா தான் உங்களால அனுபவிக்கவே முடியும். ஹalleluya, ஹalleluya. பாருங்க, இந்த நம்மள தேவன் ஒவ்வொரு காரியத்திலும் நம்மை குறித்து நான் சொன்னது போல நோக்கம், திட்டம், தீர்மானம் எல்லாத்தையும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். என்ன, நம்மை கொண்டு காரியங்களை செய்ய ஆண்டவர் திட்டம் வச்சிருக்காரு. ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளலாமே. 12வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 12:2. வேகமா எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹalleluya, ஹalleluya. ஆமா, நீ என்ன பண்ணுவ? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹalleluya. எல்லாரும் மியூட் எடுத்து சொல்லுங்க, ஆசீர்வாதமாய் இருப்பேன். ஆசீர்வாதமாய் இருப்பேன். நான் பிரயோஜனமானவன், நான் முக்கியமானவன். சொல்லுங்களேன், நான் தேவனுக்கு முக்கியமானவன். என்னையெல்லாம் குறிச்சு கவலைப்படுறாங்க. நான்லாம் முக்கியமா, என்னெல்லாம் ஒரு பொருட்டா, நான்லாம் ஒரு ஒண்ணும் இல்ல, எங்கேயோ கிடக்கிற ஒரு ஓரத்துல இருக்கிற என்ன போய் கடவுள் இல்ல. கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். நாம் அவருக்கு முக்கியம். நம்ம வாழ்க்கை அவருக்கு முக்கியம். நம்ம பிள்ளைகள், நம்மளுடைய குடும்பம், நம்ம அவருக்கு முக்கியம். நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். உங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. உங்களுக்காக சிலுவையில ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. உங்க குடும்பத்துக்காகவும் தான். என் குடும்பத்தெல்லாம் ரட்சிப்பாரான்னு யாருக்கு தெரியும்? ஏன் கூட பிறந்தவங்க, ஏன் மற்றவர்கள் அவங்க எல்லாம் தெரியலையே, அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கு, ஆசீர்வாதமா இருக்குது. ஆனா என் குடும்பம் தெரியலையே, என் குடும்பம் எல்லாம் கடவுளுக்குள்ள வருமா, என் குடும்பம் எல்லாம் பரலோகத்துக்கு போகுமா, என் கூட பிறந்தவங்க என்னுடைய இனஜின பந்துக்கள்லாம் ஆண்டவர் அவ்வளவு முக்கியமா பாப்பாரா? அவங்க எல்லாம் பாவிகளா இருக்கிறாங்களே. அந்த பாவிகளை ரட்சிக்க தான் தேவன் வந்தார். ஹalleluya. அவர்களுக்காக தான் ஆண்டவர் வந்தார். உங்க குடும்பத்துக்காக, உங்களை மீட்க, உங்களை ரட்சிக்க, உங்களுக்கு அந்த மேலான சுதந்திரத்தை கொடுக்க, இந்த உலகத்திலையும் உங்களை நல்ல விதமாக வாழ வைக்க ஃபர்ஸ்ட் நமக்குள்ள அந்த எண்ணம் வரணும். நமக்குள்ள அந்த எண்ணம், தேவன் என் குடும்பத்தை தெரிந்தெடுத்திருக்கிறார், கர்த்தர் என் குடும்பத்தை கைவிட மாட்டார். அவங்க பாவிகளா இருக்கலாம், இப்ப ஒரு மாதிரி கேட்காம இருக்கலாம், இப்ப ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். ஆனா கூட தேவன் என் குடும்பத்தை மாற்றுவார், அவங்களுடைய சுபாவங்களை மாற்றுவார், அவங்களுடைய தன்மைகளை மாற்றுவார், அவங்களை தேவன் மன்னித்து அவங்களை அரவணைப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளாக உண்டாகணும். ஹalleluya, ஹalleluya. இருக்கிறீங்களா? ஹalleluya. ஆமென். பாருங்க, அப்ப ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய காரியத்தை நாம் புரிந்து கொள்வது எவ்வளவு முக்கியமா இருக்கு பாருங்க. 1 யோவான் 4:8 வாசிக்கலாமா? 1 யோவான் 4:8. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் எப்படி இருக்கிறாரா? அன்பாகவே இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். நான் சொன்னது போல
இது நமக்கு ஃபர்ஸ்ட் இத வெளிப்பாடு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குவோமே. பழைய ஏற்பாட்டு கடவுள் ஒரு கராரான தேவன். ஒரு பயங்கரமான தேவன். டிக்கிறதும் ஒட்டிக்கிறதும் அப்படி அப்படி நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு ஏன்னா நமக்கு அந்த மீட்புங்கிற குறித்ததான திட்டம் தெரியலனா அத நம்ம பழைய ஏற்பாடு வாசிக்கக்குள்ள அப்படிதான் இருக்கும். ஏன்னா அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, கட்டளைகளினாலும் கற்பனைகளினாலும் இதெல்லாம் நான் செஞ்சு நான் நான் என்ன பண்ணிடலாம், நான் இத சுதந்திரித்துக் கொள்ளலாங்கிற அந்த எண்ணத்துல இருக்கிறாங்க. அதனால பாருங்க அந்த கிருபையும் ரட்சிப்பையும் மீட்பையும் நமக்கு கடவுள் ஒருத்தர் தேவை. நம்மளுடைய சுய நீதியினால நம்ம நின்னுட முடியாது. நம்ம எதையோ அதையும் இதையும் செஞ்சு நம்மளால எதையும் சம்பாரிச்சிட முடியாது. அப்படிங்கறது அவங்களுக்கு புரியல. ஆதாம் பாவம் செய்த பொழுது அவன் போய் ஒளிஞ்சுக்கிறான். அவன் போய் அத்தி இலைய தரித்துக்கிறான். அந்த அத்தி இலை எதை காண்பிக்கிறது? அவனுக்கான வழிகளை அவனே தேடிக்கிறான். அவனுக்கான காரியங்களை, அவனுக்கான பிராயச்சித்தம், அவனுக்கான வழிமுறைகள், அவன் அவன் தன்னை சரிப்படுத்திக் கொள்வதற்கான அவனே அவனுக்காக காரியங்களை செய்து கொள்கிறான். ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த அத்தி இலைகள் உனக்கு போதுமானது இல்லப்பா, அதனால நீ எதுவும் மீட்பு அடைய முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு மிருகம் கொல்லப்பட்டு அதனுடைய ரத்தம் சிந்தப்பட்டு தோல் உடைய கொடுக்கிறார். நீ செய்த பாவத்துக்கும் காரியத்துக்கும் ஒரு விளைக்கிரயம் தேவை. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்ல. உனக்கு மீட்பு அவசியம். உனக்காக ஒருத்தர் பலியாகணும். அந்த மீட்பு அவசியம். தேவகுமாரன் ஒருத்தர் தேவை. உன்னை நீயே ரட்சித்துக் கொள்ள முடியாது. உன்னை நீயே காப்பாத்திக்க முடியாது. உனக்கு கடவுள் என்பவர் தேவை. தேவன் என்பவர் தேவை. கடவுள் இல்லாம இந்த மனிதர்கள் இந்த உலகத்துல நம்மளால வாழ முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ளணும். உன் வாழ்க்கைக்கு கடவுள் அவசியம், தேவன் அவசியம் என்பதை புரிய வைக்கிறார். ஹல்லேலூயா. அதை பாருங்க, நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் என்ன பிரச்சனை? இன்னைக்கு வரைக்கும் என்ன பிரச்சனை? மனுஷர்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை? மனுஷங்க என்ன சொல்றாங்க? கடவுளா? கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரா? சேலஞ்ச் பண்றாங்க. எங்க காட்டுங்க பார்க்கலாம், கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரா? கடவுள் என்னத்தை செஞ்சுட்டாரு? கடவுள் இப்படி பண்றாரு. என்ன என்ன நடக்குது? கடவுள் இருக்கிற இப்படி நிறைய ஒரு நிமிஷம் போதும் ஆண்டவருக்கு. ஆனா பாருங்க, அதையும் தேவன் கேட்டுட்டு பொறுமையாத்தான் இருக்கிறார் இந்த உலகத்துல. மனுஷனோட பிரச்சனை என்னன்னு நினைக்கிறீங்க? மனுஷனுடைய பாவம் என்ன? ஆதாமோட பாவம் என்ன? பழத்தை சாப்பிட்டதா? அந்த பழத்தை சாப்பிட்ட இது என்ன? அது பாவம்னா என்ன? அவனுடைய ஆட்டிடியூட். அவன் என்னத்தினால அந்த பழத்தை சாப்பிடுறான்? பிசாசு என்ன சொல்றான்? நீ தேவர்களை போல ஆகிவிடுவீங்க. ஆண்டவர் இந்த பழத்தை உங்களை சாப்பிட வேணாம்னு சொன்னாரா? நீங்க தேவர்களை போல ஆயிடுவீங்க. அப்ப அவன் என்ன நினைச்சு சாப்பிடுறான்? நான் எனக்கே எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார், என்னையே ஆண்டு கொள்ளும்படிக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார், நானே எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளும்படி கொடுத்திருக்கிறார். இப்ப ஏன் இதுல மட்டும் ஏன் எனக்கு மேல அவர் ஒருத்தர் என்ன மட்டும் அவருக்கு கீழே வச்சிருக்கிறாரே? ஏன் அந்த பழத்தை சாப்பிட்டா நானே அவருக்கு சமமாக, அவருக்கு மேல அவருக்கு சமமாயிருவனே, எனக்கு மேல எதுக்கு ஒரு கடவுள்? அந்த ஆட்டிடியூட், அந்த ரிபல்லியஸ் ஸ்பிரிட். அவர் சொன்ன நான் கேட்கணுமா? நானே கடவுளா இருந்துக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? நானே எல்லாமா இருந்துக்கிறேன். அப்ப அந்த கடவுளுக்கு தன்னை கீழ்ப்படுத்தி கடவுள் அவனுக்கு தேவை என்பது இல்லாதபடிக்கு அதுதான் பாவம். மனுஷனுக்கு இன்னைக்கு இருக்கிறதுதான் கடவுள் எனக்கு எதுக்கு? பாவம்ங்கிறது சும்மா சாதாரணமா ஏதோ என்ன ஒரு பழத்தை சாப்பிட வேணாம்னாரு, சாப்பிட்டான். இதெல்லாம் ஒரு குத்தமா? இதுக்காக போய் கடவுள் இவ்வளவு பண்ணணுமா அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். நான் அப்படிதான் நினைச்சேன். நானே இது என்ன ஆண்டவர் இப்படி எல்லாம் பழத்தை சாப்பிட்டதுக்காகவா? இந்த பழம் அது என்ன புரிஞ்சுக்கும் பொழுதுதான் ஐயோ ஆமால, கடவுள் கீழ்ப்படியாத தனம். ஆண்டவர் சொன்னா நான் கேட்கணுமா? அந்த கடவுள் சொன்னிட்டா நான் அந்த மாதிரி நடக்கணுமா? அவர் யாரு எனக்கு சொல்றதுக்கு? அவர் யாரு எனக்கு கட்டளையிடுறதுக்கு? அவர் யாரு எனக்கு சொல்லி அவர் எனக்கு மேல என்னத்துக்கு எனக்கு ஒரு பெரிய கடவுள்? அப்படிப்பட்ட அந்த லூசிஃபருக்கு இருந்ததான அந்த ஒரு முரட்டாட்ட குணம், அந்த கீழ்ப்படியாத தனம், அந்த பெருமை, கடவுளுக்கு மேல தன்னை உயர்த்தி கொள்ளணும், அந்த சிங்காசனத்துக்கு ஏறுவேன் என்கிறது தானே அந்த எண்ணம். அவன் வஞ்சிக்கிறான். இந்த மனிதர்களும் என்ன பண்றாங்க? அதுல விழுந்து போயிடுறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட பாருங்க,
இந்த கடவுள் யார நேசிக்கிறார் பாருங்க. இப்பேற்பட்ட முரட்டாட்டம் பண்ணி, இப்பேற்பட்ட எண்ணத்தோடு கூட இந்த காரியங்களை பண்ண, சீரழிந்து போன, கடவுளுக்கே விரோதமாக ஒரு பாவத்தை செய்த, துணிகரத்தை செய்த இந்த மனிதர்களுக்காக ஆதியாகமத்திலேயே ஒரு மீட்பின் திட்டத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹalleluya, ஹalleluya. தண்டனைகள் Hallelujah. கொடுத்தாலும் அந்த சாபங்கள், ஏன்னா பாவத்துக்கு தண்டனை கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அது ஒரு காரியம். என்னவோ மன்னிச்சு விட்டுருக்கலாம்ல. நினைச்சு பாருங்களேன். பாவத்துக்கும் தவறுகளுக்கும் தண்டனையே இல்லைன்னா, இன்னைக்கு ஒரு குழந்தைங்களை இது பண்ணிடுறாங்க. தண்டனையே இல்லைன்னா எப்படிப்பட்ட உலகமா இருக்கும்? நீங்க நினைச்சு பாருங்க. எப்படி இருக்கும்? நீங்க நினைச்சு பாருங்க. தண்டனையே இல்ல. குழந்தைய போட்டு என்னென்னோ பண்றாங்க. ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க, பண்றோம். இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது. எவ்வளவு அட்டூழியங்களும் அக்கிரமங்களும். தண்டனையே இல்லைன்னா எப்படி இருக்கும்? அந்த உலகம் நரகமாயிராது? அப்ப ஒரு தவறு என்பதற்கு தண்டனை உண்டு. நம்ம உலகத்துல அது இருக்கிறதுனால தான் இந்த உலகத்துல நம்மலாம் இருக்கிறோம். இப்ப உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம். இல்லைன்னா நினைச்சு பாருங்க. தவறுகளுக்கும் காரியங்களுக்கும் தண்டனையே இல்ல. தவறே இல்ல அப்படின்னா நினைச்சு பாருங்களேன். இந்த உலகம் நல்லா இருக்குமா? நரகம் மாதிரி இருக்காது. எப்படிப்பட்ட உலகத்துல பயமும் திகிலும். அப்ப அந்த தண்டனையே ஒரு காண்பிக்குது கடவுள் நல்லவர் என்று. ஒரு நியாயம், ஒரு தர்மம், ஒரு நீதி. நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த நரகம்னு ஒன்னெல்லாம் தேவையா? இல்ல. நினைச்சு பாருங்க. அந்த நரகத்தை கர்த்தர் மனிதர்களுக்காக இல்ல, அந்த விழுந்து போன தூதர்களுக்காக, லூசிபருக்காக உண்டாக்கினார். ஆனா இன்னைக்கு அவன் வசமாக திரும்பி இருக்கிற மனிதர்கள் போறாங்க. ஆனா அப்படி இருக்கிறவர்களையும் மீட்டெடுக்க, அந்த மாதிரியான பாவிகளையும் மனம் திரும்ப செய்து நல்ல மனிதர்களாக மாற்றி, தேவன் அந்த பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் மீட்டெடுத்து தேவன் நல்வழிப்படுத்த அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. Hallelujah. பாருங்க, இது ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப வாஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கலாம், எங்கெங்கயோ போற மாதிரி இருக்கேன்னு. ஆனா ரொம்ப முக்கியம். சில காரியங்களை குறித்து நம்ம புரிஞ்சு கொள்ளும் பொழுது தேவனுடைய அன்பை நம்ம நல்லா புரிஞ்சுக்கோ. நிறைய கேள்வி வரும். ஏன் கடவுள் இந்த படைக்கணும்? ஏன் நரகத்தை வைக்கணும்? ஏன் இப்படிலாம் நமக்கு கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கும். இதை புரிஞ்சுக்கும் போது நமக்கு ரொம்ப ஒரு ஆமா இல்ல, ஆமா இல்ல அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு மனசுக்குள்ள ஒரு சமாதானம். இந்த தேவனை நாம் புரிந்து கொள்வதற்கு முழுசா புரிஞ்சுக்க முடியலனாலும் அவர் அனந்த திட்டங்களை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது நமக்கு இருக்கிற மூளையை வச்சு. ஆனா நம்ம புரிஞ்சுக்குவோம். அப்ப பாருங்க, எப்பேற்பட்ட உலகம் இப்படி பாவத்திலையும் முரட்டாட்டமான குணத்திலையும் முரட்டாட்டமா ரிபலியஸா ஆண்டவர் வேணான்னு எதிர்த்து நின்று பாவம் செய்கிற ஆட்டிடியூட் உள்ள அந்த மனிதர்களை தேவன் மீட்டெடுக்கும் படிக்கு அவருடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு இவ்வளவாய் அன்பு கூர்ந்து தந்தருளினார். ஹalleluya. யோவான் Hallelujah. 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். பாருங்க, அவர் யோவான் 3:16. தேவன் தம்முடைய தேவன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹalleluya. தேவன் பாருங்க, தம்முடைய ஒரே பேரான குமாரனை, நான் இவ்வளவு நேரம் சொன்னேன், இது பாவமான இந்த உலகத்துல நீங்களே நினைச்சு பாருங்களேன். நமக்கே கஷ்டமா இல்ல? எவ்வளவு அட்டூழியங்கள், எவ்வளவு அக்கிரமங்கள், எவ்வளவு மனுஷங்க முரட்டாட்டமா நம்மளும் பாவம் செய்யறோம். அதே போல சில குற்றங்கள்லாம் பார்க்கும் பொழுது அப்படியே கொடூரமா துண்டு துண்டா வெட்டுறான்றாங்க. எவ்வளவு தூரம் ரிபலியஸான குற்றங்கள், அன்பே இல்லாம ரொம்ப முரட்டாட்டமா இதெல்லாம் பார்க்கும் பொழுது அம்மா என்ன ஒரு உலகம், அவ்வளவு பயமா இருக்குது. நமக்கு காரியங்களை பார்த்தா ரொம்ப மோசமா இருக்குது. இப்பேற்பட்ட மோசமான மனிதர்கள்லாம் கூட இருப்பாங்களா? இவ்வளவு முரட்டாட்டமா எப்படா இப்படிப்பட்ட இதெல்லாம் மிருகமா அப்படின்லாம் நம்ம கேட்கிறோம். சில மனிதர்கள்லாம் நம்ம ஒரு மாதிரி பார்க்கும் பொழுது எவ்வளவு மோசமான மனிதர்கள் அப்படிலாம் தோணுது. நமக்கே தோணுது. நியூஸ் எல்லாம் பார்த்தா இப்படிதான் இருக்கு. ஆனா இவ்வளவு பெரிய பாவ உலகத்துக்கும், இவ்வளவு பெரிய பாவிகள் வசிக்கிற இந்த உலகத்துல, இவ்வளவு பெரிய அக்கிரமம் நிறைந்த இந்த பாவமான மனிதர்களுக்கு அவர்களை மீட்கும் படிக்கு தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் தந்தருளினாராம். ஹalleluya, ஹalleluya. இருக்கிறீங்களா?
அல்லேலூயா. இருக்கிறீங்களா? நம்ம செய்வோமா? நினைச்சு பாருங்க. இது ஆண்டவருடைய அன்பை இது வெளிப்படுத்தி காண்பிக்கிறது எப்படி வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் பாருங்க. தகுதியற்ற நம்மை, தகுதியே இல்லாத நம்மள, தகுதியே இல்லாத உலகம் இது. போ! நீ விழுந்துட்ட, நான் உனக்கு சான்ஸ் குடுத்தேன், நீ போயிட்டன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனா அப்படி இல்லாம, நம்ம அவ்ளோ துணிகரமாக இருக்கிற இந்த மனிதர்களை மீட்டெடுக்கிறதற்காக தேவன் ஒரே பேரான குமாரனை தந்தருளினாராம். ஹalleluya! ஹalleluya! அல்லேலூயா. யாரையோ அல்லேலூயா. அனுப்பிச்சிருக்கலாம். எதையோ பண்ணியிருக்கலாம். அப்படியெல்லாம் பண்ணாம அவரைவே அவர் தந்தருளினாராம். ஹalleluya! ஹalleluya! அல்லேலூயா. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? அந்த அன்பு, இந்த அன்பு ஈடு இணையற்ற அன்பு. தன்னுடைய ஒரே இந்த பிதா தந்தருளி இருக்கிறார். பிதாவை நம்ம குறிச்சு நம்ம தவறா நினைக்கிறோம். பிதா தான் என்ன பண்றாரு? ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு தந்தருளினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்க. இந்த பாவ உலகத்துல கர்த்தர் முரட்டாட்டமான மனிதர்களை மீட்டெடுப்பதற்காக தேவன் இப்படி காரியங்களை செய்திருக்கிறார். யோவான் 3வது அதிகாரம் அதே 17வது வசனத்தை வாசிங்க. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். உலகம் எல்லாம் ரட்சிக்கப்படும்படிக்கு அவங்க எல்லாம் தண்டனை அனுபவிக்க கூடாது. இந்த மக்கள், இந்த மனிதர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் என்ன பண்றாரா? அவர் தன்னுடைய குமாரனை என்ன பண்ணியிருக்கிறாரு? அந்த குற்றத்தை அவர் மேல சுமத்தி கொள்ளும்படிக்கு அவர் இந்த உலகத்துக்கு தேவ குமாரனை தந்தருளினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஹalleluya! ஹalleluya! பிரியமான அல்லேலூயா. தேவ ஜனமே, நம்ம ஆண்டவரோட அன்பை புரிஞ்சுக்கணும். இதையவே செய்தவர் உங்க வாழ்க்கையில இருக்க உங்க பிரச்சனைகளை சரிப்படுத்தாம இருப்பாரா? ஹalleluya! அல்லேலூயா. ஹalleluya! அல்லேலூயா. உங்க தேவைகளை அல்லேலூயா. அவர் சந்திக்காம விட்டுருவாரா? உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அவர் பார்த்துக்காம விட்டுருவாரா? உங்களுடைய சூழ்நிலைகளை அவர் பார்த்துக்காம விட்டுருவாரா? தன்னையவே தந்தருளி இருக்கிறாரே, அவர் இத செய்ய மாட்டாரா? இவ்ளோ பெரிய காரியத்தையே செய்திருக்கிறார். அதுவும் எப்படி? இவ்ளோ மோசமா இருந்த சூழ்நிலையிலே செய்திருக்கும் பொழுது, இப்ப ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறோம். கர்த்தரை நம்பி வந்திருக்கிறோம். இப்ப நம்மை பார்த்து கொள்ளாம விட்டுருவாரா? என்று சொல்லி நாமே கேட்கணும். ஹalleluya! இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஹalleluya! அப்ப பாருங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை குறிச்சு நம்ம புரிந்து கொள்வது அவசியமா இருக்கு. இன்னும் இத குறிச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பா இருக்கு பாருங்க. நான் சொல்றேன், இந்த உலகத்துல நிறைய விதமான அன்புகள் இருக்கு. நான் போன வாரமே சொன்னது போல, கிரேக்க மொழியில தான் அந்த மொழி வலிமை வாய்ந்த ஒரு மொழியா இருக்கிறதுனால, அது ரொம்ப டிஃபரன்ஷியேட் பண்ணி காண்பிக்குது. நல்லா பாருங்க, எல்லாரும் நல்லா இன்ட்ரெஸ்டா கேட்கணும். ரொம்ப ஆசையா கேளுங்க. இதெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டாதான் நாம இந்த 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 நல்ல ஒரு வாழ்க்கைய வாழ முடியும். யாருக்கெல்லாம் ஆசை நம்ம நல்ல ஒரு வாழ்க்கைய வாழணும்னு? ஹalleluya! என் குடும்பம் நல்லா இருக்கணும். நான் நல்ல வாழ்க்கைய வாழணும். நான் இந்த மனதின் இந்த காரியங்கள் இதெல்லாம் மாறி நான் நல்ல ஆசீர்வாதமான வாய்க்காலா வாழணும். ஹalleluya! அது எல்லாருக்குமே ஆசை இருக்கு இல்லையா? ஆமென். கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ள ஆமென். வாழ்க்கைய வாழணும். நல்லா வாழணும். அப்ப பாருங்க, இந்த அன்பை குறிச்சு மட்டும் நம்ம பார்த்து நம்ம இன்னைக்கு முடிக்க போறோம். இதுல என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஈரோஸ் அப்படின்னா இந்த இரோட்டிக் அப்படிங்கிற வார்த்தை இதுல இருந்தா வருது. இது வந்து இந்த ரொமான்டிக், இந்த ஒரு செக்ஷுவல் லவ் அதை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிறதான அந்த செயல்படக்கூடிய அன்பு. இந்த அன்புக்கு பேருதான் இரோட்டிக் அன்பு. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் மட்டுமே இருக்கிற, உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த உறவின் மூலம் அந்த உறவு அவங்களுக்கு மட்டும்தான், வேற எந்த உறவும் அப்படி இல்லை. அப்ப இந்த கணவன் மனைவிக்கு இடையே செயல்படுகிற இந்த அன்புக்கு பேரு இந்த இராஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, இந்த அடுத்த அன்பு ஒரு விதமான அன்பு இருக்கு. அது என்ன அன்புன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோகே. ஹalleluya! ஸ்ட்ரோகே. இந்த அன்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த குடும்பத்தில் செயல்படுகிற ஒரு அன்பு, ஃபேமிலி லவ். ஒரு அம்மாவுக்கும் தன்னுடைய பிள்ளைக்குமான அன்பு, ஒரு சகோதரனுக்கும் ஒரு சகோதரிக்கும் இடையே இருக்கிறதான அன்பு. இந்த அன்புக்கு பேரு ஸ்ட்ரோகே என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த அன்பு பாருங்க, இதுக்கான ஆப்போசிட் வேர்டு நம்ம வேதத்துல இருக்கு பாருங்களேன். வாசிங்க 2 தீமோத்தேயு 3:3 வாசிங்க. 2 தீமோத்தேயு 3:3. சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும்
அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் பாருங்க, அதாவது அன்லவ்விங். இதுல வந்து இந்த சுபாவ அன்பு, இந்த சகோதர அன்பை குறிச்சு நீங்க அந்த நமக்கு ஒருவேளை எபிரேய மொழி தெரிஞ்சா, அந்த கிரேக்க மொழி எல்லாம் தெரிஞ்சா நம்ம வாசிக்கலாம். பாருங்க, சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும். அதே போல ரோமர் 1:31 வாசிங்க, வேகமா எடுத்து வாசிங்க. ரோமர் 1:31. உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய், சுபாவ அன்பில்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். போதும். அப்ப பாருங்க, இந்த சுபாவ அன்பு, இந்த ஃபேமிலி லவ், இது ஆப்போசிட் வேர்டை நான் சொல்றேன். பட் இந்த ஸ்ட்ரோகேங்கிறது அப்ப என்னது? ஒரு சகோதர சிநேகம், ஒரு அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிறதான ஒரு சிநேகம், இப்படிப்பட்ட ஒரு அன்பு, இந்த குடும்பத்திற்குள்ளாக செயல்படுகிற அன்பு ஸ்ட்ரோகே என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு அன்பை குறித்து நம்ம பார்க்க முடியும். அது என்ன அப்படின்னா ஃபீலியா. ஃபீலியா அது என்ன அப்படின்னா நட்பு ரீதியான அன்பு. ரோமர் 12:10 கூட அதை குறிச்சு நம்ம வாசிக்கலாம். 12:10 இருக்கா? வாசிங்க. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். அப்ப பாருங்க, எல்லாருமே இல்லையா, இப்ப நம்ம கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் சகோதர சகோதரிகள். அப்ப பாருங்க, அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ஸ்நேகம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். இந்த அன்பு செயல்படுகிறது. இந்த அன்புக்கு பேரு ஃபீலியா என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த லவ் எல்லாமே இந்த உலகத்துல இருக்கு. பாருங்க, உடனே இந்த எரோஸ்ன உடனே அதை நம்ம கெட்டதா நினைக்க கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அது கர்த்தர் உண்டு பண்ணி இருக்கிறார். கணவன் மனைவியும் அப்படி நல்ல சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி, அது மூலியமா தெய்வீக சந்ததி உண்டாகணும், அவர்கள் இணைந்து இருக்கணும், ஒரே மாம்சமா இருக்கணும்னு சொல்லி கடவுள் உண்டு பண்ணி இருக்கிறார். எப்பவுமே பாருங்க, பிசாசு இஸ் நாட் அ கிரியேட்டர். பிசாசு எப்பவுமே அவன் எப்படிப்பட்டவன்னா, தேவன் நல்லதுக்கு என்று படைச்சத, நல்ல ரீதியாக இருக்கணும்னு சொல்லி படைச்சத அவன் திருச்சி கெட்டதுக்காக அவன் பயன்படுத்தி கெட்டதுக்காக திருப்பி விடுகிறான் தான் பிசாசு. இப்ப இந்த காரியத்தை ஒரு கணவனும் மனைவியும் திருமணத்துக்கு பின்பாக நல்ல ரீதியாக அனுபவிக்கணும்னு சொல்லி தேவன் தான் படைச்சார். அது தவறு கிடையாது, அது தவறு கிடையாது. அப்ப இது கடவுள் படைத்தது. ஆனா பிசாசு என்ன பண்ணிட்டான்? இன்னைக்கு இச்சையை தூண்டி, மியூட் போட்டுக்கலாம் சிஸ்டர், அந்த இச்சையை தூண்டி, அந்த தேவையற்ற சிந்தையை தூண்டி அவன் என்ன பண்றான்? அதை தவறான விதத்துல பயன்படுத்தும் படிக்கு, மக்கள் அதை தவறான விதத்துல அதை அடையும் படிக்கு செய்கிறான். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். அதே போல பாருங்க, எல்லாமே இந்த அன்புகள் எல்லாமே நல்ல விதமாக, நல்ல விதத்துல கடவுள் நமக்காக இந்த உலகம் நடைமுறையில நல்ல விதமா வாழணும்னு சொல்லி கடவுள் நமக்கு படைத்தது. ஆனா அத அவன் வேறு விதமாக திருப்பினா நம்ம பார்க்கிறோம். பகைகளும் துர்க்காரியங்களும் இதெல்லாம் வருது. இப்ப இந்த அன்பெல்லாம் ஓகே, இந்த எரோஸா இருக்கலாம், ஸ்ட்ரோகேவா இருக்கலாம், ஃபீலியாவா இருக்கலாம். இந்த அன்புகள்லாம் there is a limit. நாம 1 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம், இந்த மாதிரி அன்பு இப்படி இருக்கணும், அன்புக்கு பொறாமை இல்ல, அன்பு இப்படி இருக்கணும், அன்பு இதா இருக்கணும், அப்படி இப்படிலாம் வாசிக்கிறோம். அதே போல இந்த தேவனுடைய அன்பை குறிச்சு பார்த்தோம். இவ்வளவு மோசமான உலகம், இவ்வளவு மோசமான மனிதர்கள், இவ்வளவு மோசமான காரியங்கள், இது இருக்கும் பொழுதும் இந்த தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு தந்தருளி இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் வராரு. அப்ப இந்த அன்பு, இந்த சாதாரணமான அன்பு அவருக்குள்ள இருந்ததுனால இல்ல, அவருக்குள்ளாக இருந்தது அது ஒரு தேவ அன்பு. அந்த அன்புக்கு பேர் தான் அகாபே அன்பு என்று சொல்லி பார்க்கிறோம். அது கிறிஸ்துவின் அன்பு, அவ்வளவுதான். அகாபேன்ற அந்த வார்த்தையில இல்ல, அது கிறிஸ்துவின் அன்பு. கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த அன்பு அப்பேற்பட்ட ஒரு தன்னலமற்ற, சுயநலமற்ற, ஒரு தியாகமான ஒரு அன்பு என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் அன்பாக இருக்கிறார். ஒரு தியாகமான அன்பு, ஒரு பெரிய அன்பு, ஒரு மாயமற்ற அன்பு, மனுஷரீகமான அன்பு அல்ல, அது ஒரு தேவ அன்பு என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் அன்பு அது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. பாடுறோம் இல்லையா? அந்த இயேசுவின் அன்பு புறம்பே தள்ளாத அன்பு, தன்னலமற்ற அன்பு. நினைச்சு பாருங்களேன், இந்த உலகத்துல உங்களையும் என்னையும் மீட்பதற்காக அந்த தேவன் நமக்கு கொடுத்த அன்பு, அது ஒரு தெய்வீக அன்பு. இந்த எராஸ் இல்ல, அது ஒரு ஸ்ட்ரோகே இல்ல, ஃபேமிலி லவ் இல்ல, ஃபீலியா இல்ல. எல்லாமே பாருங்க ஒரு லிமிட்,
நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு லிமிட் தான். அதுக்கு மேல நம்மளால அதுல பண்ண முடியறது இல்ல. ஒரு தாய் தகப்பனாகவே இருந்தாலும், இப்ப நம்ம என்ன பண்றோம், நமக்குள்ள ஒரு சுயநலம் இருக்கு. நமக்கு பின்னாடி நம்ம புள்ள நம்மள பாத்துக்கும். நம்ம டிமாண்ட் பண்றோம். "ஏய் நான் உன்ன வளர்த்தேன். என்ன நீ 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 எனக்காக இது கூட செய்ய மாட்டேங்கிறா. என்ன பாத்துக்காம விட்டுட்டா. என்ன கை விட்டுட்டா." என்ன நெனச்சு நமக்குள்ள ஒரு எதிர்பார்ப்போட தான் நம்ம இருக்கு. எல்லாத்துலயுமே ஒரு 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 சுயநலம், ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஒரு லிமிட் இருக்கு. ஆனா இந்த அன்பு வித்தியாசமான அன்பா இருக்கு. முற்றிலுமா தகுதியே இல்ல. முற்றிலுமா ஒண்ணுமே இல்ல. ஆனா அப்பேற்பட்ட நம்மை தேடி வந்த அன்பாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹalleluya, ஹalleluya. இருக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இது எல்லாமே இந்த இந்த அன்ப தான் நமக்குள்ள செயல்படும் பொழுது, அது ரொம்ப நம்ம எல்லா விதத்திலயும் வெற்றியாக ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ முடியும்னு நம்ம நம்புறோம். இது நீங்க நினைக்கிறீங்களா? முடிக்க போறோம். அ இந்த இத இது ஏதோ சொன்னனால இந்த அன்பு நமக்குள்ள அப்படியே கிரிய செஞ்சுரும். நம்ம வந்துருவோம் அப்படின்னா, நம்மளால முடியல. வெறும் இத நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது, சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது, நம்ம இதிலிருந்து விடுதலை ஆயிருவோம். ஹalleluya, ஹalleluya. ஒரு பயமுறுத்தி இத அல்லேலூயா. கொண்டு வர முடியாது. இந்த அன்பை பயமுறுத்தியோ, ஏதோ சொல்லியோ அப்படி கொண்டு வர முடியாது. இந்த சத்தியத்தை அறிய அறிய, இது எப்படி நமக்கு கர்த்தர் குடுத்திருக்கிறார்? இது எப்படி நமக்குள்ள இருக்கு? இது எப்படி நம்ம இத எ எ எ எக்ஸர்சைஸ் பண்றது? இது எப்படி நமக்குள்ளாக செயல்பட துவங்கும் என்று சொல்லி, நாம் அறிந்து கொள்ள நமக்கு இது வந்து ஈஸியாக ஆண்டவர் நமக்கு அதன்படி நடக்க நமக்கு கிருபை குடுத்துருவார். ஹalleluya, ஹalleluya. இருக்கிறீங்களா? அல்லேலூயா, இருக்கிறீங்களா? ஆமா. அல்லேலூயா. இன்னைக்கு நாள்ல நம்ம நம்ம தெரிந்து கொள்ளணும். இத்தனை விதமான காரியங்கள் இருந்தாலும், தேவன் நம்மை நேசித்து நமக்கு அன்பு செலுத்தி இருக்கிறார். இந்த உலகத்துல நம்மை அவருடைய குமாரனை நமக்கு தந்திருக்கிறார். பிதா ஒரு அன்பான தேவன். ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. பிதாவ அல்லேலூயா, குறித்து அல்லேலூயா. பயமாக நம்ம இருக்க தேவையில்ல. உலகத் தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி. உலகத் தோற்றத்துக்கு முன்னே அவர் பிதா நமக்காக ஒரு மீட்பின் திட்டத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதனால வேதத்தை வாசிக்கும் பொழுது, பழைய ஏற்பாட வாசிக்கும் பொழுது, அந்த கிருபைங்கிற கண்ணாடிய போட்டுட்டு வாசிங்க. மீட்புங்கிற கண்ணாடிய போட்டுட்டு வாசிங்க. இதையெல்லாம் போடாம நீங்க வாசிச்சீங்கன்னா, உங்களுக்குள்ள வேதத்த வாசிக்கும் பொழுது பயமா இருக்கலாம். ஒருவேளை திகிலா சூழ்ந்துறலாம். ஆனா இப்படி நீங்க வாசிக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகும். நம்ம வருகிற நாட்கள்ல நம்ம இத குறித்து நல்ல ஆழமாக நம்ம பார்ப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.